ஹலோ எவ்ரிவான், நான் நவீன் குமார். இன்றைக்கி இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூபிசி டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூமுக்கும் நெக்ஸ்ட்டு மெயின் டோருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் இந்த பாத்ரூமுக்கு வர்றதும் வந்து பார்த்திங்கன்னா சேம் தான், இந்த மெயின் டோர் வர்றதும் வந்து பார்த்திங்கன்னா சேம் தான். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து ஒர்க்கர்ஸ் ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்குன்றது வந்து பண்ணியிருக்கோம். டபிள்யூபிசியில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ணியிருக்கோன்றது வந்து காமிக்கிறேன். உட்டுக்கு நெக்ஸ்ட்டு இந்த டபிள்யூபிசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ்ன்றது வந்து காமிக்கிறேன். இப்போ நார்மலாக நம்ம வாசக்கால்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்ன்றது வந்து காமிக்கிறேன். இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு நான் சொல்கிறேன். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேக்ட்ரி. அந்த ஃபேக்ட்ரிக்கு ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒர்க்கர்ஸோட ரூம். இந்த ரூஃப் ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சுவலாக வந்து லிண்டல் வந்து எதுவுமே போடலை, அதனால் 8.5 ஃபீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக இருக்கும். இதில் இதோட வாசக்காலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி வந்து பார்க்குறீங்களோ சேம் அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த வாசக்காலில் வந்து பார்க்குற ஃபினிஷிங்கோடு வந்து பார்த்திங்கன்னா இது இன்னொன்னா நல்லா ஃபினிஷிங்ன்றது வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது நீங்கள் அதை பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஃபுல் ஃபினிஷிங்காகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த டபிள்யூபிசியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதில் நம்ம வுட்டில் என்ன வந்து டிசைனில் வந்து பண்ணுறோமோ இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் அவைலபிள்ன்றது வந்து கிடைக்கிது. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா 7 ஃபீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டோரும் வந்து பார்த்திங்கன்னா 7 ஃபீட். ஆக்சுவலாக வந்து நம்ம 8.5 ஃபீட் வந்து அந்த பீம் வந்து நம்ம போட்டிருக்கோம். அப்படின்னா ரூஃபோட கீழே பேஸ் பீம் அப்படின்னா அந்த பீமில் ரூஃப் பீம் வந்து வரும். அதே லெவலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போடுறதுனால 8.5 வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்துடும். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த 7 ஃபீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டோர் வந்து போட்டிருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ வந்து நம்ம பண்ணுறது வந்து இது தெரியாமல் வந்து பண்ணலாம். பட் என்னென்னா நம்ம வந்து இது ஒர்க்கர்ஸோட ரூம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக டபிள்யூபிசி வந்து ஹோல் போடும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாஷர் போட்டிருக்கோம். இந்த வாஷர் வந்து உள்ளே கூட பதிக்கலாம். பட் என்னென்னா ஒர்க்கர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்றது வந்து தெரியாது. அதனால் எப்பாவது வேணாம் அப்படின்னா ஈஸியாக ஸ்க்ரூ எடுத்துக்கலாம். நம்ம இப்போ நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நாங்கள் வந்து இன்டீரியர்லாம் வந்து பண்ணுறோம் அப்படின்னா எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, உள்ளே வாஷர் போட்டுட்டு இது டபிள்யூபிசின்றது வந்து அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரூன்றது வந்து தெரியாத அந்த அளவுக்கு உள்ளே வந்து இந்த ஃப்ரேம்லேருந்து 2mm வந்து உள்ளே போயிடும். போனதுக்கப்புறம் அப்படியே பேக்கிங் பண்ணிடுவோம். இந்த கலரில் வந்து அப்படின்னா இந்த கலரில் வந்து என்ன வருதோ அதை அப்படியே பேக்கிங் பண்ணிடுவோம். பேக்கிங் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. இது வந்து எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க, டக்குன்னு டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னா எடுத்துகிட்டு மாற்றுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கோம். இதில் இருக்கிற இன்னொன்று அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம வந்து டைரெக்டாக பிளாஸ்டிங் வந்து பண்ணலை. இந்த மாதிரி வால் வந்து பிளாஸ்டிங் பண்ணிவிட்டு அதுக்கு சுற்றி ஃப்ரேமுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கிரானைட் வந்து போட்டிருக்கோம். எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். ஆக்சுவலாக அந்த யூபிவிசி இருக்கிற இடத்துல ஆல்ரெடி பழைய வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாகன்றது வந்து தெரியும். எல்லாத்துக்குமே கிரானைட் வந்து போட்டிருப்பேன். டக்குன்னு வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இது போட்டிருக்கோம். அவ்வளோதான். பட் என்னென்னா நம்ம வந்து பண்ணும்போது இப்படிலாம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா லெவலாக வந்துடும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து ப்ரைமரை அடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பட்டியெல்லாம் பார்த்துக்கிட்டு பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த மாதிரி பெஸ்ட் கண்ட்ரோல் அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து வராது. பட் என்னென்னா அதுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். பெஸ்ட் கண்ட்ரோல் அடிக்காமல் இருந்தீங்கன்னா இப்போ இல்லைன்னா கொஞ்சம் நாள் கழிச்சு அது வந்துடும். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக அடிக்கணும். அடித்ததுக்கப்புறமா தான் பண்ணணும். பட் என்னென்னா வுட்டில் வர்ற மாதிரி சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா வராது. டபிள்யூபிசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெஸ்ட் கண்ட்ரோல் வந்து எதுவுமே பண்ண தேவை கிடையாது. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா உள்ளே இருக்கிற இந்த கேப்லாம் இருக்கும். நான் ஒரு சாம்பிள் பீஸ் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இதான் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃப்ரேம். நீங்கள் இப்படி தான் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. ஆக்சுவலாக இந்த பீஸ் இப்படி தான் இருக்குது. பட் என்னென்னா உள்ளே இருக்கிற இந்த கேப், இந்த பார்ட்டிக்கல், அதுக்கப்புறம் கூட அந்த வால்ஸில் இருக்கிற வேஸ்டேஜ்லாம் ஏதாவது போய் உள்ளே அடைச்சிச்சின்னா அதுக்கப்புறம் ப்ராப்ளம் வந்து வரும். கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். இன்னொன்று என்னென்னா இதில் வுட் ஒர்க் நிறைய வந்து பண்ணியிருக்கிறதுனா பண்ணுவோம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவோம். பெஸ்ட் கண்ட்ரோல் சொல்கிறேன்.
உட்டில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் வாசக்கால்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். இன்னொன்று என்னென்னா அது கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் பெண்ட் ஆகும், அதுக்கு மேலே பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் ஃபேடாக ஆரம்பிச்சிடும். பட் என்ன இந்த டபிள்யூபிசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. இதுக்கு டபிள்யூபிசியில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ப்ராப்ளம் என்னென்னா ஒன்ஸ் வந்து நம்ம ஸ்க்ரூ பண்ணதுக்கப்புறம் நீங்கள் 5 வாட்டி 6 வாட்டி வந்து ஸ்க்ரூ பண்ண முடியாது. ஒரு 2-3 டைம்ஸ் வந்து பண்ணலாம். அதுக்கு மேலே நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா லூஸ் ஆகிடும். இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ்னால் அவ்வளோதான். இன்னொன்று என்னென்னா மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். நீங்கள் மெயின் டோருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாது. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் மெயின் டோர்னு சொல்லியிருப்பேன். பட் என்னென்னா இந்த ரொம்ப சின்ன ரூம் இது ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து மேலே இருக்குது, இதுக்கு மேலே இருக்குது, வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், டெரஸ் இருக்குது. இது மெயின் டோர் எதுக்காக சொல்லியிருந்தேன் அப்படின்னா இது ஒரே ஒரு டோர் தான், அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மெயின் டோர்னு சொல்லியிருப்பேன். இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். நீங்கள் வந்து உட்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பெஸ்ட் கவுண்டர்லாம் வரக்கூடாது அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கணும். லைஃப் வரணும்னா தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா லைஃப் வரும். இன்னொன்று என்னென்னா கலர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நிறைய கலர்ஸ்லாம் என்ன ஒரு 2-3 கலர்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி கலர் ஒன்று வரும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆஃப் ஒயிட் கலர் வரும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமர் அடிச்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து மேலே வந்து பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னா இதுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா சிஎன்சி கட்டிங் டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரும். இந்த இமேஜில் வந்து பாருங்கள், இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணிக்கலாம். இதில் வந்து வெறும் ஒர்க்கர்ஸ் ரூம் பண்ணுறதுக்காக நாங்கள் அப்படியே வந்து விட்டுட்டோம். இன்னொன்று என்னென்னா இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சிஎன்சி டிசைன்லாம் வந்து போடுறீங்கன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு அப்படியே விட்டுருவீங்க. பட் என்னென்னா இதுலேயே வந்து டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணலாம். இதுலேயே வந்து ஒரு சார்கோல் டிசைன் இல்லை லேமினேஷன் வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி ஒட்டினாலும் கூட பார்க்குறது நல்லாயிருக்கும். இல்லை இதுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா கிரில் டிசைன் அந்த மாதிரி கொடுத்திங்கன்னா கூட நல்லாயிருக்கும். நாங்கள் அதுக்கு மேலே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கிரில் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குக் பண்ணுற ஸ்பேஸ். மேலே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஓப்பன் வரும், எக்ஸாஸ்ட் ஃபேன் வரும். யூபிவிசியில் வந்து பார்த்திங்கன்னா லூவர் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவோம். யூபிவிசிலையும் பண்ணிக்கலாம், இல்லை டபிள்யூபிசியில் கூட பண்ணிக்கலாம். எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சு அந்த மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மெயினாக நார்மலாக வந்து கிச்சனுக்கெலாம் பண்ணுறீங்கன்னா அது ஃப்ளாட்லேயே வந்து பார்த்திங்கன்னா லிண்டல்லாம் போட்டுருவாங்க. அது நீங்கள் வீடு கட்டும்போது கூட லிண்டல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக போட்டுருவாங்க. அந்த லிண்டல் மட்டத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டோர் வரும். நான் சொன்னது வந்து இந்த டிசைன் வந்து சொல்கிறேன். இந்த டோர்லேயே வந்து பார்த்திங்கன்னா சிஎன்சி டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்விங் டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கார்னர்லாம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணாமல் இந்த மாதிரி சார்கோலில் அந்த மாதிரி பண்ணிக்கங்க. நீங்கள் இன்டீரியரில் பண்ணுறீங்கன்னா அதில் ஏதாவது மெட்டீரியல் வந்து மீறுதுன்னா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வந்து கண்டிப்பாக பண்ணலாம். கீழெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 1 இன்ச் வரும், இந்த 25 mm கிட்ட. அது வந்து பார்த்திங்கன்னா கீழ் வந்து இந்த மாதிரி எஸ்எஸ்சில் பிராஸில் வரும். அந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. மெயினாக வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து ஸ்க்ரூ வந்து இஷ்டத்துக்கு வந்து போட முடியாது. ஸ்க்ரூ வந்து ஒரு 2-3 டைம்ஸ் தான், 2 டைம்ஸ் தான் எடுத்துகிட்டு நீங்கள் போடுறீங்கன்னா ஓகே. பட் என்னென்னா தெரியாத ஆளுங்கிட்ட வந்து இதெல்லாம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாத்தையும் லூஸ் பண்ணி ஸ்க்ரூ வந்து போட்டு எடுத்துகிட்டு திருப்பி வந்து போட்டாங்கன்னா நிற்காது. அதுக்கப்புறம் வந்து கெமிக்கல்லாம் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஏன்னா அந்த கெமிக்கல் வந்து எத்தனை நாள் நிற்குன்றது வந்து தெரியாது. அதனால் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு பாத்ரூம் டோர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் மேலே வந்து கிரிட்டு அந்த மாதிரி வந்து போடலான்னு இருக்கும். அப்படின்னா ஃபால் சீலிங்லேயே ப்ளைவுட்லேயே அந்த மாதிரி. ஏன்னா ஆக்சுவலாக வந்து நாங்கள் அங்கேருந்து லைட் எடுக்கலான்னு இருந்தோம். இந்த சீலிங் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பிளாஸ்டிக் எதுவுமே பண்ணலை. சென்ட்ரிங் அடிக்கும் போது கீழே வந்து ஃபுல்லாத்தையும் பேப்பர் வந்து போட்டுட்டோம். அந்த கவர் அது பிரித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். ஏன்னா நீங்கள் காங்க்ரீட் வந்து போடும்போதே இந்த மாதிரி வந்து போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சிமெண்ட் பாலோட கீழே லீக்கேஜ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வராது. இன்னும் ஸ்ட்ராங் வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து உள்ளே தெரியுது. அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டைல்ஸ் வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே கிரிட் ஃபால் சீலிங் ஏதாவது கூட பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து இது நான் டவுன் பண்ணி கொடுத்துருக்கேன். இதுக்குமே சின்னதாக எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து 6 இன்ச்சஸ்லாம் கிடைக்கும். அந்த 6 இன்ச்சஸ்ன்றது வந்து இதில் போட்டுக்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஃபுல்லாத்தையும் டைல்ஸ் ஒட்டி இருக்கும். டைல்ஸ் ஒட்டினதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து இதில் கிரானைட் வந்து போட்டுட்டோம். ஏன்னா
நம்ம வந்து எவ்வளோ செலவு பண்ணுறது வந்து இம்பார்ட்டண்ட்டு கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி வந்து என்ன ஒர்க் பண்ணுறன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது கம்ப்ளீட்டாக கிரானைட் வந்து போட்டுட்டோம். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தெரிச்சாலும் கூட எதுவுமே வராது. இந்த மாதிரி வால்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வராது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூபிசியோட ஒரு ஃப்ரேம் தான் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இன்னொன்று வந்து ஆல்ரெடி அந்த சைடு இருக்கிறதுனால நாங்கள் கிரானைட்லேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த டோர் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும். இதுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா தின்னான கவர் இருக்கும். இந்த கவரை வந்து கம்ப்ளீட்டாக பிரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங்கிறது வந்து அதிகமாக கிடைக்கும். இன்னொன்று என்னென்னா இதில் இருக்கிற மெயின் டிஸ்அட்வான்டேஜ் நான் பஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். தெரியுதுங்களா? இன்னும் நல்லா பஞ்ச் பண்ணால் உடஞ்சிரும். இன்னொன்று என்னென்னா இது சேஃப்டி டோர் மாதிரியே வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து இன்டீரியரில் அப்படின்னா மெயின் டோர் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பேக் சைடில் பேசேஜில் இல்லை பால்கனி சைடு அந்த மாதிரி வந்து நீங்கள் நார்மல் டோர் வந்து போட்டுட்டு இன்டீரியரில் அப்படின்னா பெட்ரூம் ஒரு கிச்சன் அந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் வந்து இருக்காது. அவ்வளோதான். தவிர இதெல்லாம் நீங்கள் சேஃப்டி டோர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம். இன்னொன்று என்னென்னா சேஃப்டி டோருக்கு முன்னே நீங்கள் நார்மலாக மெயின் டோருக்கே இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து க்ரில் வந்து போட்டுக்கோங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். பட் என்னென்னா இதுவே சேஃப்டி டோர் நினச்சி நீங்கள் போட்டிங்கன்னா கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஞ்ச் பண்ணோன்னா டோர்லாம் உடஞ்சிரும். இந்த டேமேஜ் வந்து பார்த்திங்களா அந்த மெட்டீரியலே வந்து பார்த்திங்கன்னா ஃபோம் மெட்டீரியல் தான். நீங்கள் வந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இது பார்த்தீங்களா இதில் உள்ளே இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா கேப் இருக்கும். நீங்கள் என்ன தான் வந்து டபிள்யூபிசி போட்டாலும் சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா மைல்டாக சின்னதாக கேப் இருக்கும். அதனால் பெஸ்ட் கண்ட்ரோல் வந்து கண்டிப்பாக பண்ணணும். இன்னொன்று என்னென்னா நீங்கள் சேஃப்டி டோர் வந்து யூஸ் பண்ணாமல் நார்மலாக இந்த மாதிரி பாத்ரூமுக்கு இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக கீழ் வந்து நீங்கள் போடும்போதெல்லாம் நார்மலாக நீங்கள் மெயின் டோருக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதே யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஸ்க்ரூ பண்ணும்போதெல்லாம் ப்ராப்பராக மார்க் பண்ணி ஒன்ஸ் வந்து நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிவிட்டு விட்டுருங்க. நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு வந்து ஸ்க்ரூ பண்ணி எடுத்து தப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் வந்துடும். நம்மலாம் கார்பெண்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களெலாம் வந்து நல்லா தெரிஞ்சதுனால ஒரே டைம் வந்து போட்டாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து போட்டிருக்க மாட்டோம். ஒரே வாட்டி அந்த எங்கே இருந்தாலும் கூட மார்க்கிங் பாருங்கள் இருக்காது. ஒன்ஸ் ஸ்க்ரூ போட்டிருக்கோம் அவ்வளோதான். ஆக்சுவலாக இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா டேமேஜஸ்லாம் நிறைய இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த பட்டி பார்த்துக்கலாம். பட்டி வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துக்கிட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பிடிச்ச கலர் வந்து நீங்கள் ஃபுல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோர் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோர் வந்து 7 feet வரும். அந்த 7 feetலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். அந்த இதெல்லாம் வந்து பெயிண்ட் அடித்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வுட்டுக்கும் டபிள்யூபிசிக்கு வந்து தொட்டு பார்த்து நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபீல் வந்து தெரியும். இது டபிள்யூபிசியா என்னன்றது வந்து நீங்கள் இதிலே வந்து கம்ப்ளீட்டாக பிவிசியில் வந்து போனீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா எங்களோட வியூன்றது வந்து ஈஸ்ட் ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக சன்லைட் அடிக்கும். ஒரு வேளை இந்த டோர் வந்து யூஸ் பண்ணாங்கனாலும் திறந்து வைக்கிறாங்க அப்படின்னா அங்கே வந்து சன்லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டோரும் அடிப்படும், இந்த டோரும் அடிப்படும். கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகிடும்னா பெண்ட் ஆகிடும். அதனால் நாங்கள் வந்து டபிள்யூபிசிக்கு வந்து போனது காரணம் என்னென்னா இதுதான். இன்னொன்று என்னென்னா எங்களுக்கு வந்து இந்த ஃபேக்ட்ரின்றதுனால மேலே வந்து சன்சைடு எதுவுமே வந்து கிடையாது. எங்களுக்கு சன்சைடு எதுவுமே இல்லை. கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர்ன்றது வந்து எங்களுக்கு 7 feetலேருந்து கண்டிப்பாக அடிக்கும். அதனால் எங்களுக்கு டபிள்யூபிசி வந்து போட்டிருக்கோம். நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து ஃப்ளஷ் டோர் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா அவாய்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போடும்போது ப்ராப்பரான ஆளுங்க வச்சு பண்ணுங்கள். 100% வந்து நல்லாயிருக்கும். சேஃப்டி டோர் மட்டும் யூஸ் பண்ணாமல் போட்டுக்கோங்க. இன்னொன்று என்னென்னா ஸ்க்ரூஸ் வந்து நார்மலாக கீழே வந்து போடுறது அதே ஸ்க்ரூஸ் தான். பட் என்னென்னா இதில் வந்து நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி வாஷர்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக வந்து போட்டுக்கிட்டு இந்த ஃப்ரேமோட லெவலுக்கு வந்து கொண்டு போயிட்டு இதில் பக்காவாக பட்டி வந்து பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து வேணும் அப்படின்னா ஏதோ ஒரு சைடில் மட்டும் மார்க் பண்ணிக்க சொல்லிக்கோங்க. ஏன்னா கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் பட்டி எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் எங்கே ஸ்க்ரூ இருக்குன்றது வந்து தெரியாது. ஒரு வேலை எடுக்கணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து டெமாலிஷன் வந்து பண்ணிவிட்டு எடுக்கிற மாதிரி வந்து இருக்கும். நான் இதில் வந்து ப்ரைமர் அடிச்சிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா தெரியும். அதோட
உள்ளே இருக்கிற அந்த ஸ்கின்குள்ளே இருக்கிற அந்த மெட்டீரியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். ஆக்சுவலாக மேலே இருக்கிற லேயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் ஃபினிஷிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மேட் தான், பட் என்ன ஒரு கிளாஸ் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கும். கிட்டேருந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டாட்ஸ் எல்லாம் வந்து தெரியும். நீங்கள் இது பார்க்குறீங்க இல்லையா, இதே மாதிரி சின்ன சின்ன டாட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி உட் ப்ரைமர்லாம் அடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் டைரெக்டாக கலர் அந்த மாதிரி பண்ணி உட் ப்ரைமர்லாம் அடிக்கணும்னு தேவையில்லை, இது செப்பரேட்டாக இருக்குது, அதையே நீங்கள் அடிச்சிக்கலாம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே வந்து பார்த்துருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்த மாதிரி இருக்கும் அந்த ஃப்ரேமோட வெளியே. அந்த கீழ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் இருக்குது. அது வந்து தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த டோருக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா கன்சீல்ட் ஆகிடும். பட் என்னென்னா நாங்கள் வந்து கமர்ஷியலாக வந்து பண்ணுறதுனால நாங்கள் ஹெவியாக வந்து கீழ் வந்து போட்டதுனால அந்த பிஞ்சோட வெளியில் வந்து பார்த்திங்கன்னா வந்துடுச்சு. நான் சொல்கிறது வந்து இந்த சைடு. ஆக்சுவலாக இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் தெரியும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து தெரியக்கூடாது அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கீழெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் இருக்குது. நீங்கள் அதை வந்து வாங்கி போட்டுக்கோங்க. இன்னொன்று என்னென்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து கிரானைட் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிரானைட் போட்டு அதுக்கு மேலே வந்து ஃப்ரேம் வந்து போட்டுக்கோங்க. காஸ்ட்டு வந்து எக்ஸ்பென்சிவ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். பட் என்னென்னா இதெல்லாம் ஒன் டைம் தான். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே திருப்பி ஒர்க்குன்றது வந்து வரக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் ஒரே வாட்டி வந்து பண்ணிட்டோம். நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த கேப்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து போட்டுக்கோங்க. அது லைட்டாக தின்னாக வந்து போடுங்க. 100% வந்து உங்களுக்கு ரிசல்ட்ன்றது வந்து நல்லாயிருக்கும். ஓவராலாக இந்த வீடியோ வந்து பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.